தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 2/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 78:38. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார், அவர்களை அழித்து விடவில்லை என்கின்றது. பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் பெரிதாகி அவர் நம்மை அழிக்க வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மேல் இறங்கி நம்முடைய அனைத்து அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து இன்றிலிருந்து நம்முடைய பாவங்களை இனி அவர் நினைக்காமல் அதை அவருடைய இதயத்திலிருந்து எடுத்துவிட்டு நம்மை மன்னித்து ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பார்த்தீர்களா? நாம் செய்த இந்த அக்கிரமங்களுக்காக அவர் நம்மை அழித்து விட வேண்டும், இதுதான் சூழ்நிலை. ஆனால் நம் கர்த்தரோ இரக்கமுள்ளவர். அவர் இரக்கம் கொண்டு நம்மை அழிக்காமல் மன்னித்து இனிமேலும் நம்முடைய பாவங்களை அவர் நினைக்காமல் நம்மை ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இனிமேல் நாம் சிந்தனையில் கூட கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்யவே கூடாது. பிரியமானவர்களே, அப்படி நாம் செய்ய மாட்டோம் என்று உறுதியெடுப்போம். கர்த்தர் மகிழ்ந்து என்றிலிருந்து நாம் செய்த பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து இரக்கமுற்று நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்களை அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களை அழிக்காமல் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனும் சகோதரியும் நாங்கள் அனைவரும் இணைந்து இனிமேல் உமக்கு விரோதமாக நினைவில் கூட பாவம் செய்ய மாட்டோம் என்று உறுதி கூறுகின்றோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. சாத்தான் எங்களை வஞ்சித்து விடாமல் நீர் எங்களுடன் இருந்து எங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை வழிநடத்துங்க. பிற்பது இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.